குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 30ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள், இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 14 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். 30/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 30/3/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உற்றார் உடன் பிறந்தவர்களிடத்தில் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிடம், தாய் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் அனுசரித்து போகணும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் அனுசரித்து போகணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தவர்களை பற்றி தயவுசெய்து விமர்சனம் பண்ணாதீங்க. 1க்கு 2 முறை யோசித்து பேசுவது மிகவும் நல்லது. அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் இல்லாமல் பயம் இல்லாமல் தெளிவான வேலை செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடன் ரொம்ப பணிவாக இருக்கணும். அதே போல் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது இன்று கவனமாக செல்வது மிகவும் நல்லது. எதுலையுமே நீங்கள் முன்கோபம் இல்லாமல் அமைதியாக நடந்துக்கணும். அதே போல் எதிர்பாராத செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. உலகெங்கும் வாழ ரிஸ்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் இதெல்லாமே பிறக்கக்கூடிய நல்ல நாள். சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய நண்பர்கள், புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வழக்குகள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாள் ஏதாவது முயற்சி செய்து தடையாக இருந்ததுன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே செயல் வடிவமாகும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்குங்க. கடன் சார்ந்த உதவிகள் எங்கேயாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களுடைய வழியில் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது இதெல்லாமே இன்றைக்கி முயற்சிகள் செயல் வடிவமாகும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.
அதே போல் வியாபாரத்தில் புதிய புதிய நுணுக்கங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்க, புதிய புதிய முதலீடுகளை போடுவீங்க. இதனால் வந்து வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள், வேற்று பாலினத்தவர் இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து உதவுவாங்க, அறிமுகமாவாங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சமுதாய பணிகள் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எவ்வளோ பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகளையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உத்தியோகத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் என்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. உங்கள் பேச்சுக்களில் உங்கள் அனுபவ அறிவு வெளிப்படும். அதே போல் எந்த ஒரு செயல்களில் ஈடுபட்டாலும் அது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் தந்தைகளை மதியுங்க. தாய் தந்தையுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரத்தில் முதலீடு செய்துங்கன்னா 1க்கு பல முறை யோசித்து முதலீடு செய்யணும். அதே போல் அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எந்த ஒரு வேலையுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதே போல் புதிய வீடுகள் கட்டுவதற்குண்டான யோசனை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். அரசு அலுவலகங்களில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் வந்து கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பார்த்தீங்கன்னா உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எதுலேயுமே வந்து வேகம் அதிகம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செஞ்சாங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பலவிதமான பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். நீண்ட நாள பிரச்சனைக்கு, நீண்ட நாள குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாள். சமுதாய பணிகளில் இருப்பவர்களும் உங்களுக்கு பாராட்டுதல்கள், மதிப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கண்டிப்பாக தரும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே எளிதாக செய்து முடித்திடுவீங்க. உங்களுக்கு இழுப்பறியான எல்லா வேலைகளும் முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நீண்ட நாளாக மனதில் கவலைகள் இருந்தால் அது எல்லாமே கவலைகள் விளங்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் உடல் உபாதைகள் தோன்றினால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரோட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முதலீடுகள் செய்வீங்க, தொழிலை விரிவுபடுத்துவீங்க, லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் ஈஸியாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதர வழியில் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை உண்டாகும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்திருந்தீங்கன்னா அந்த முயற்சி பலிதல் இன்றைக்கி செயல் வடிவம் ஆகும். உலகெங்கும் வாழ மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பிறந்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் போகும்பொழுது ஜாக்கிரதையாக போக. குலதெய்வ பிரார்த்தனையில் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக செய்யணும். வியாபாரத்தில் வந்து போட்டியாளர்கள் அதிகமாகுவாங்க. அதை சமாளிப்பதற்குண்டான மனப்பக்குவத்தை இன்றைக்கி நீங்கள் வகுத்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, சகோதரத்தில் விட்டு கொடுத்து போகணும். தாய் தந்தையர் இடத்துல விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. உற்றார் உறவினர்கள் வழியில் மாத்திரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைக்கி அமையும். உத்தியோகத்தில் வந்து
உங்களுக்கு மேலதிகளுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உயரக்கூடிய உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான எல்லா செயல்களுமே இன்றைக்கி நடைபெறும். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உதவிகள் எங்கேயாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள், வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள், கூட்டாளிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க, புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீர்கள். இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதிய அனுபவங்கள், புதிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அலுவலகத்தில் உங்களோட திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுத்துங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதையுமே கொஞ்சம் முயற்சி செய்ததுன்னா இருக்கிறத விட கொஞ்சம் ரொம்ப சக்ஸஸ் பண்ணலாம். புதிய முயற்சிகள் உங்களுக்கு செயல் வடிவம் ஆகும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். மேலும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் ஒரு இனிமையான நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குருராயா.